வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். மனித சமுதாயத்தை இணைக்கும் பாலமாக சுற்றுலா திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் தெரிவித்துள்ளார். தமிழக திட்டங்களுக்கு நிதி வழங்குவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார். அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் திட்டத்தின் கீழ் இதுவரை 80 கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 300 இடங்களில் சுற்றுலா வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு க. ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் தனது முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் 3 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச சுற்றுலா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மக்களை இணைத்து பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் செப்டம்பர் 27ஆம் தேதி இத்தினம் கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர், மனித நேயத்தை இணைக்கும் சங்கிலியாக சுற்றுலா திகழ்கிறது என்று கூறியுள்ளார். உலகம் முழுவதும் விரும்பும் அமைதியை சுற்றுலா முன்னெடுத்துச் செல்வதாக அவர் குறிப்பிட்டார். சர்வதேச நாடுகளில் போர் உள்ளிட்ட சம்பவங்களால் விநியோக சங்கிலி பாதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டிய அவர், இந்த ஆண்டின் கருப்பொருளான சுற்றுலா மற்றும் அமைதி இத்தருணத்தில் முக்கியம் பெறுவதாக குறிப்பிட்டார். ஜனநாயக நாடான எழுச்சிமிகு பாரதத்திற்கு இக்கருப்பொருள் பொருந்துவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். சர்வதேச பொருளாதார மேம்பாடு, சமூக முன்னேற்றம், கலாச்சார பரிவர்த்தனைகளின் கொண்டாட்டமாக உலக சுற்றுலா தினம் திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், பல மாறுபட்ட கலாச்சாரங்களையும் தேசங்களையும் இணைக்கும் பரஸ்பர பாலமாக சுற்றுலா திகழ்கிறது என்றார். ஒட்டுமொத்த சுற்றுலாவிற்கான சிறப்பு பட்டியலை விரைவில் சுற்றுலா அமைச்சகம் வெளியிடும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு சுற்றுலா கிராம விருதுகளை அவர் வழங்கினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியை தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் பங்களிப்பான 7425 கோடி ரூபாயை விரைந்து விடுவிக்குமாறு பிரதமரிடம் அவர் கோரிக்கை விடுத்தார். ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை விடுவிக்கவும் பிரதமரிடம் முதலமைச்சர் வலியுறுத்தினார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்தார். மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவையும் பிரதமரிடம் முதலமைச்சர் வழங்கினார். தமிழகத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் நினைவு பரிசையும் பிரதமரிடம் முதலமைச்சர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், இக்கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்படும் என்று பிரதமர் தெரிவித்ததாக கூறினார். இந்த 3 முக்கிய கோரிக்கைகளையும் கவனமாக கேட்டுக்கிட்ட மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இது பற்றி விரைவாக கலந்தாலோசித்து முடிவுகளை தெரிவிக்கிறதாக உறுதியளிச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்கு தேவையான இந்த முக்கிய கோரிக்கைகளை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நிறைவேற்றுவார்னு நம்புறேன். தமிழ்நாட்டுக்கு ஏராளமான கோரிக்கைகள் இருக்கு. அதையெல்லாம் தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டு வரோம், தொடர்ந்து வலியுறுத்த போறோம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 114வது முறையாக நாளை மறுநாள் காலை 11 மணிக்கு மக்களிடையே தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறார். இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை mygov.in, நமோ செயலி, 1800117800 என்ற இலவச தொலைபேசி எண்ணில் இன்று மாலைக்குள் தெரிவிக்க பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் வரும் 1ஆம் தேதி நடைபெறும் 3வது இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. ஜம்முவில் நாளை நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி பல்வேறு இடங்களில் இன்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். ஹரியானாவில் வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள ஒரே கட்ட சட்டப்பேரவை தேர்தலையொட்டி குருக்ஷேத்ரா மாவட்டத்தில் பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். ஆம் ஆத்மி உள்ளிட்ட பிராந்திய கட்சிகளும் தத்தம் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு துறைகளின் நாடாளுமன்ற நிலைக்குழு உருவாக்கப்பட்டுள்ளது. இதன்படி நிலக்கரி, சுரங்கம் மற்றும் எஃகு துறையின் நிலைக்குழு தலைவராக முன்னாள் மத்திய அமைச்சரும் பிஜேபி உறுப்பினருமான திரு அனுராக் சிங் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். நிதித்துறை நிலைக்குழு தலைவராக பிஜேபி உறுப்பினர் திரு பார்த்ரு ஹரியும், வெளியுறவுத்துறையின் தலைவராக காங்கிரஸ் உறுப்பினர் திரு சசி தரூரும், தொழில்துறை தலைவராக திமுக உறுப்பினர் திரு திருச்சி என் சிவாவும், நுகர்வோர் விவகாரம், உணவு பொது விநியோகத்துறை நிலைக்குழு தலைவராக திருமதி கனிமொழியும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். காடுகள் வளர்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் திட்டத்தின் கீழ் இதுவரை நாடு முழுவதும் 80 கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் மரம் நடும் இயக்கத்தை தொடங்கி வைத்த நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை 5 தினங்களுக்கு முன்னதாகவே எட்டிவிட்டதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரசு முகமைகள், உள்ளூர் மக்கள் மற்றும் பல்வேறு துறைகளின் ஒருங்கிணைந்த பங்களிப்பால் இந்த இயக்கம் வெற்றியடைந்ததாக அமைச்சகம் கூறியுள்ளது.
உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 26 கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கல்லீரல் கொழுப்பு தேக்க நோய் கட்டுப்பாட்டு செயல்முறை விளக்க கையேட்டை மத்திய அரசு இன்று வெளியிட்டுள்ளது. மத்திய சுகாதார குடும்பநலத்துறை செயலர் திரு அபூர்வ சந்திரா இன்று இதனை வெளியிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள நோக்கியா உள்ளிட்ட தொழிற்சாலைகளை மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா இன்று ஆய்வு செய்கிறார். 2 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள அமைச்சர் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளில் ஆய்வு மேற்கொள்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. 3ஆம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட இலக்கு. முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2500 கோடி ரூபாய் சுழல் நிதி. லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலா துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள். மகளிர் வாங்கும் சொத்துக்களுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம். 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். தமிழகத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 300 இடங்களில் சுற்றுலா வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு க ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுலா தினத்தையொட்டி உதகையில் விழிப்புணர்வு பேரணியை இன்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குறிப்பாக மலை மாவட்டங்கள், கிராமப்புறங்கள், கடற்கரைகள் என 12 பிரிவுகளாக இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். மாநில பொருளாதாரத்தில் 7% வருவாய் சுற்றுலாத்துறை மூலம் கிடைத்து வருவதாகவும் இதனை மேலும் அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். இந்நாளையொட்டி கொடைக்கானலில் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற சிறப்பு மாரத்தான் போட்டியில் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணாக்கர் பங்கேற்றனர். கன்னியாகுமரிக்கு வருகை புரிந்த சுற்றுலா பயணிகளுக்கு படகு தளத்தில் சங்கு, பாசிமாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இன்று உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளை கௌரவிக்கும் விதமாக சுற்றுலாத்துறை அலுவலர் காமராஜ் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு பாறைக்கு செல்லும் படகு தளத்திற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளுக்கு சங்கு மற்றும் பாசி மாலைகள் அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. சுற்றுலா பயணிகள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன், விவேகானந்த். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி சுற்றுலா தலத்தை மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலும் ஒன்று. ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து கொட்டுவதும், காவிரி ஆற்றில் பரிசல் பயணம் மேற்கொண்டு இயற்கை அழகை ரசிப்பதும் சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்ந்தது. கடந்த 3 ஆண்டுகளில் சுமார் 60 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளனர். ஒகேனக்கல் சுற்றுலா தலம் ரூபாய் 18 கோடி மதிப்பீட்டில் தற்போது பல்வேறு வசதிகளுடன் மேம்படுத்தும் பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஸ்ரீராம் ராஜேந்திரன் இன்று பதவியேற்றார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு RN ரவி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தூத்துக்குடி துறைமுகத்தில் நடைபெற்று வரும் வடக்கு சரக்கு தளம் அமைக்கும் பணிகள் வரும் 2026ஆம் ஆண்டிற்குள் முடிவடையும் என்று துறைமுக ஆணைய தலைவர் திரு சுரேஷ் பாபு தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் வெப்படையில் வாகனத்தை இடித்து தள்ளி நிற்காமல் சென்ற கண்டெய்னர் லாரியை காவல்துறையினர் பறிமுதல் செய்து ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் ஈரோடு தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இந்த சம்பவத்தை அடுத்து அப்பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு லாரியில் இருந்த வட மாநிலத்தவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் காவல்துறையினர் காயமடைந்துள்ளதாகவும் நாமக்கல் மாவட்ட காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தனியார் மினி பேருந்து கவிழ்ந்ததில் பள்ளி மாணவன் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். இவ்விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். திருச்சி மாவட்டத்தின் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு வரும் 2ஆம் தேதி காலை கிராம சபை கூட்டம் நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப்குமார் தெரிவித்துள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் அன்னதான உணவின் தரம் குறித்து தமிழ்நாடு சட்டப்பேரவை உறுதிமொழி ஏற்பு குழு இன்று ஆய்வு மேற்கொண்டது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் தசரா திருவிழா வரும் 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. கான்பூரில் இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று பங்களாதேஷ் தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 3 விக்கெட் இழப்பிற்கு 93 ரன் எடுத்திருந்தது. ஆகாஷ்தீப் 2 விக்கெட்டுகளையும் அஸ்வின் 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மனித சமுதாயத்தை இணைக்கும் பாலமாக சுற்றுலா திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார்.
தமிழக திட்டங்களுக்கு நிதி வழங்குவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார். அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் திட்டத்தின் கீழ் இதுவரை 80 கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 300 இடங்களில் சுற்றுலா வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு க ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 3 விக்கெட் இழப்பிற்கு 94 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.